திட்டங்களை எல்லாம் நீங்க தான் எப்பயுமே போட்டு கொடுப்பீங்க. இந்த பயண திட்டங்கள் இப்படி இப்படி போணும், பாயிண்ட்ஸ் டிசைட் பண்றது அதெல்லாம் உங்கள தான் அவங்க நம்புவாங்க அப்படின்னு. 88 தான் ஆரம்பித்தேங்க. இந்த சேவல் புறா இதாகிற போது தானுங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கேம்பின் போடணும். கடினமான இது பண்ணுங்காட்டி அவங்க வெற்றி பெற்றாங்க. உழைப்புங்கிறது வந்துங்க ஈடு நிலையிலையும் வச்சுக்கோங்க. இல்லை அவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு எப்படி சார் உங்களை வந்து ஒரு இந்த பிளான்ஸ்க்கு இந்த திட்டத்துக்கு செங்கோட்டையன் தான் சரியா இருப்பாருன்னு அவர் சூஸ் பண்றதுக்கான ரீசன்? 8 பிரிகிற போது நாங்கள் என்ன சேவல் புறாவில் 7 பேர் ஜெயிச்சாங்க. அதில் ஒருத்தர் நீங்க. நான் ஏன் போக்குவரத்து துறை உங்களுக்கு கொடுத்தாங்க? ஏதாவது ரீசன் இருக்கா? ரீசன் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொடுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. அவங்க பயண திட்டங்கள் எல்லாம் பிளான் பண்ணி கொடுக்குறவருக்கு அதனால் இருக்கட்டும், போக்குவரத்து இருக்கட்டுங்கன்னு வந்திருக்கலாம். அதான் மெயினாக இருக்கலாங்க. எல்லாரையும் நம்புவாங்க, யாருமே எல்லார்ட்டையும் கருத்து கேட்பாங்க, எல்லாத்தையும் நம்புவாங்க, எல்லாத்துக்கும் ஒர்க் கொடுப்பாங்க. யாருக்கு என்ன ஒர்க் கொடுக்கணும் எனக்கு தெரியும். ஒரு கட்டுரை எழுதுனா யார், மகான் எழுதுனா யார், அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுற யார், இதை பண்ணுறது யாருன்னு ஒவ்வொருத்தரையும் பிரிச்சுடுவாங்க. தோல்வி டைமில் அவங்க எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்லை தொண்டர்களுக்கு எப்படி உற்சாகம் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள் பற்றி தலைமை களத்துக்கு கூப்பிட்றாங்க. மாவட்ட செயலாளர் தோல்விக்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்தது வெற்றி வாகி சுடுவதற்கு என்ன யூகத்தை வகுக்கணுமோ விதத்து காட்டுகிறேன். வெற்றி விரும்பும் நான். அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த பேசவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி இல்லைங்க. அவங்களுடைய இது வந்துங்க யார் கருத்து சொன்னாலும் கேட்பாங்க, கருத்தே சொல்ல முடியாதுன்னு. அதெல்லாம் தவறானதுங்க. எப்படின்னா எல்லாரும் சொல்லாங்க. இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் யாரை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாவட்ட செயலாளராக உங்கள்கிட்ட கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் சொல்ல முடியுமா சார்? அம்மா இருக்க வரைக்கும் எப்படின்னாங்க, நான் வந்து 2016க்கு முன்னால் நான் தான் எல்லாமே சொல்லுவேன். யார் எங்கே கேண்டிடேட் நிற்கிறதுன்னு இந்த டிஸ்ட்ரிக்டில். ஓகே, எங்களுக்கு கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கலாம். அவங்க கேட்பாங்க யார் கொடுக்கலாம், அப்படி சொல்லுவாங்க. கோவக்காரங்க வேக வேகமாக டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாரும் சொல்கிறது வந்துங்க ஒரு தவறானது. எப்படின்னா அவங்கள அப்படி ஒரு இமேஜ் பண்ணி விட்டாங்க, வேண்டாத ஒரு பண்ண இமேஜ். தங்கள் வந்து ஏதாச்சும் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற போது சில பேர் வந்துங்க அது நடக்கலைன்னு இது மாதிரி சொல்லிடுவாங்க. ஓ, ராஜாக்களை தான் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களா? கட்சிக்காரன் ஏழையாக இருக்குன்னு நிறுத்தக்கூடாதான் அப்படின்னு. இந்த கேண்டிடேட்னாலும் மைனஸ் ஆகிற கேண்டிடேட் வேணுங்கிறதுனால தான் வார்த்தை சொல்லிட்டோமா, தவறாக தான் மன்னிச்சிக்குமா அப்படின்னு நான் கும்பிட்டேன். பெல் அடித்தாங்க, கேண்டிடேட் நேம் போட்டு இப்போ டிக்ளேர் பண்ணுறோம். கொஞ்சம் மாற்றி நீங்கள் சொன்னது ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு. அவர் ஜெயிச்சிட்டார்ல? ஜெயிச்சா, நல்ல ஓட்லேயே ஜெயிச்சேன். ஓகே. செங்கோட்டையன் மாதிரி சீனியரை திடீர்னு கேபினெட்லேருந்து தூக்குறது வந்து சீஃப் செக்ரட்டரியே சொன்னாங்க 2வது நாள். செங்கோட்டையன் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது. அவங்க தளபதிகளை மாவட்ட செயலாளர்களை எந்த அளவுக்கு நம்புவாங்க சார்? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க நம்புவாங்க. இனிமேல் அவங்க கையில் ஒப்படைச்சிடுவாங்க. அதில் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு டைமுக்கு ஒருத்தர் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 3 பேர் ஒருத்தர் இருந்தோன்னா அப்புறம் 2 பேர் வருவாங்க. இப்படி மாறி மாறி இருக்கும், ரொட்டேஷன் மாதிரி. அது இது எப்படி டிசைட் பண்ணுவாங்க சார்? அது அவங்களோட மைண்ட் செட்டப் தானே. அவங்க மேலே போகணும் என்ன நினச்சது இல்லைங்க, மறுபடியும் டக்குன்னு ஸ்டெப்பில் கீழே வந்தேன். நான் எந்திரிச்சிட்டேங்க. இப்போ அப்படியே அந்த இதில் டைனிங் டேபிள் இருந்தவங்க பார்த்தோன்னே எந்திரிச்சிட்டிங்க. நான் எந்திரிச்சது. இந்த மாதிரி எந்திரிக்கூடாது. சாப்பிட்ற போது உட்காந்து சாப்பிட்டுட்டு யாராக இருந்தாலும் அப்புறம் தான் நீங்கள் வந்து எந்திரிக்கணும். அந்த பாசமெல்லாம் வந்து ஒரு தாயிட்ட கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி சார் இப்போ வந்து அவங்களுடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தான் எப்பயுமே போட்டு கொடுப்பீங்க. இந்த பயண திட்டங்கள் இப்படி இப்படி போகணும், பாயிண்ட்ஸ் டிசைட் பண்ணுறது அதெல்லாம் உங்களை தான் அவங்க நம்புவாங்க அப்படின்னு. 88 தான் ஆரம்பித்தேங்க. இந்த சேவல் புறா இதாகிற போது தானுங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கேம்பின் போகிறோங்க. அன்றைக்கெல்லாம் கேம்பின் எப்படின்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெடிக்கால 2 மணி ஆகும், 3 மணி ஆயிரும். சில நாள் 5 மணி கூட இருக்குது. 15 மணி நேரம் கண்டினியூஸ் ஆவா? கண்டினியூ. வேனில் ட்ரம்ப்பாக இருக்குங்க, பின்னாலே ரெஸ்ட் வேன் வருங்க. ஓகே. அதுவே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் கொண்டிருப்பாங்க. ப்ரெட்டு மில்க் அதை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாண்ட்விச் சாப்பிடுவாங்க. இது மாதிரி லைட்டாக இருந்தது சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஃப்ரெஷ் மில்க் வேணுங்க அவங்களுக்கு கம்பல்சரியாக. அது உள்ளே இது பண்ணிக்குவாங்க. அந்த பொண்ணுங்க வந்து அந்த இது வச்சுருப்பாங்க, உள்ளே இது வச்சு ஹீட் பண்ணிக்குவாங்க. நமக்கு ஹீட் பண்ணிலாம் கொடுக்கக்கூடாது. ஓகே. அதுக்கு தனியாக ஆள் போட்டுருவோம். ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது இந்த இடத்துல இந்த வீட்டிலேருந்து அந்த மாட்டில் பால் கறந்துருவாங்க, கொண்டு சொல்லிடுவாங்க. 2 இடத்துல கொண்டு வருவாங்க பர்டிகுலராக. 2 இடத்துல கொண்டு கொடுத்து அந்த பாலை வச்சு இது பண்ணி சாப்பிடுவாங்க. காஃபி போடுறேன். காஃபி அவங்க என்ன சாப்பிடுவாங்க உள்ள தெரியாது. அது நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஒன்றும் சொல்லிடக்கூடாது. மில்க் மட்டும் கேட்பாங்க, கொடுப்போம். வெளியே இருந்துங்க 2 முறை கொடுக்கணும். மத்தியானம் நம்ம ஒரு 5-6 மணிக்கு போகிறது ஒரு தடவை, அதுக்கப்புறம் ஒரு 10 மணி 10 மணிக்கு மேலே ஒரு தடவை கொடுக்க முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது.
அவங்க கேம்பெயின் வந்து கடுமையாக பண்ணாங்க. இவ்வளோதான்ட்டில் அவங்க எனர்ஜி பூரா வேஸ்ட் பண்ணாங்க. சும்மா கம்ப்ளீட் தூக்கமே இல்லாத அன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 89 பீரியடில் சொல்கிறீங்க. ஆமாங்க. ஓகே அப்போ என்னங்கன்னா வேன் மேலே உட்காந்துட்டு வருவாங்க. ஓகே. இந்த டஸ்ட்டில் அடிக்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த பூச்சியில் அடிக்க லைட் போட்ட பூச்சி அடிக்கல. அதுக்கப்புறம் தான் பைப்பர் கிளாஸ் போட்டோம். பெரிய பைப்பர் கிளாஸ் இந்த ஹைட்டில் போட்டு அவங்க வந்து முன்னாள் டஸ்ட் வந்து அடிக்காத அளவுக்கு. டஸ்ட் அலர்ஜி ஆயிருங்களா கொஞ்ச நாளைக்கு தானே இது பண்ணுங்க. யாராக இருந்தாலும் ஹெல்த் அப்படின்னா மூச்சு கண்டிப்பாக அந்த பனிகாலங்கள்லாம் அது மாதிரி இருக்குது. இயற்கையான சூழல்கள் மாறிட்டு இருக்கு. அப்புறம் அங்கே பட்டாசு வெடித்து அந்த புகையே வருங்க. முன்னால் வைப்பாங்களே 10,000 பட்டாசு வெடிச்சு விடுற போது அது கொஞ்சம் நேரம் வருங்க. கிட்ட நிற்கிற போது என்ன ஒரு 100 அடிக்குள்ளே வைப்போம். இந்த மாதிரி பல்வேறு கஷ்டங்களை இது பண்ணிங்க. அவங்க வாழ்க்கை பூரா வந்து பெரிய கடினமான இது பண்ணுங்க எடுத்து அவங்க வெற்றி பெற்றாங்க. உழைப்புங்கிறது வந்துங்க ஈடுன்னு இல்லைன்னு வச்சுங்களேன். இல்லை அவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு எப்படி சார் உங்களை வந்து ஒரு இந்த பிளான்ஸ்க்கு இந்த திட்டத்துக்கு செங்கோட்டையன் தான் சரியாக இருப்பாருன்னு அவர் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்? அவங்களுக்கு என்ன காரணங்க, 87 பிரிஞ்ச போதே நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தேன். 89 பிரிகிற போது நாங்கள் என்னென்னாங்க சேவல் புறாவில் 7 பேர் ஜெயிச்சேங்க. அதில் ஒருத்தர் நீங்கள்? நான் நம்ம தொகுதியில் இந்த மாவட்டத்தில் 7 பேருங்க. மொத்தம் 27 நீங்கள் தான் அப்போ பொறுப்பாளர்ல எல்லாத்துக்கும்? ஓகே எல்லாம் இருந்தேங்க. அப்போ கேட்க ஆரம்பிச்சு அவங்க வருவாங்க. ஃபுல் இன்சார்ஜ் நம்மளுக்கு கொடுத்தாங்க. 91 மினிஸ்டர் ஆகிறீங்க? ஆமாம். 91 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருங்க. 92 ஃபாரஸ்ட் அடிஷனல் போர்ட்ஃபோலியோங்க கொடுக்குறாங்க. அதனாலங்க அவங்க ஒரு நம்பிக்கைக்கு ஒரு இவரெலாம் நம்ம அவங்க சில பேர் எல்லாரையும் நம்புவாங்க. யாருமே எல்லார்ட்டையும் கருத்து கேட்பாங்க, எல்லார்ட்டையும் நம்புவாங்க, எல்லாத்துக்கும் ஒர்க் கொடுப்பாங்க. யாருக்கு என்ன ஒர்க் கொடுக்கணும் எனக்கு தெரியும். ஒரு கட்டுரை எழுதுனா யார், மகாநடத்துனா அங்கே யார், அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுற யார், இதை பண்ணுற யாருன்னு ஒவ்வொருத்தரையும் பிரிச்சுருவாங்க கேட்டகரியாக. நமக்கு வந்து கேம்பெயின் ஃபுல்லாக பார்க்குறதுங்க, கூட இருந்து ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி அவங்க மறைவு வரைக்குமே அவங்களுடைய கேம்பெயின்ஸில் டிசைன் பண்ணுறதுல நீங்கள் முக்கியமான ரோல்? மறைவு வரைக்கும் இல்லைங்க. நம்ம எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து என்னாச்சுன்னாங்க 2016 அவங்க ஹெல்த்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சுங்க. அப்போல்லாம் வந்து இந்த கேம்பெயின் கிடையாதுங்க. ஒரே இடத்துல பொதுக்கூட்டம் போடுவாங்க. 15 தொகுதி 20 தொகுதி ஒரே இடத்துல வந்து கூட்டத்தை போயிட்டுவாங்க. அவங்க ஒரு 3 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு வருவாங்க, ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவாங்க, இறங்கி மீட்டிங் பேசிட்டு போயிடுவாங்க. அப்படியே சென்னை போயிடுவாங்க. அடுத்த நாள் ஒரு 4 இடத்துக்கு வருவாங்க, அங்கே ஒரு 20 தொகுதி இருக்குங்க, அங்கே பேசுவாங்க. இப்படி தான் கேம்பெயின். நீங்கள் மினிஸ்டர் ஆகும்போது அப்போ ஆரம்பித்தது மினிஸ்டருங்கிற உங்களை அறிவிப்பு, அந்த நிகழ்வுகள் பற்றி சொல்லுங்கள். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் போட்டபோது எனக்கு இந்த துறையை நல்லா பண்ணணுங்கிற ஒரு ஆர்வங்க. ஃபர்ஸ்ட் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னாங்க, அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுங்க. முத்தையா தான் ஸ்பீக்கர். எல்லாருக்கும் ஒரு 4 கொஸ்டின் கொடுப்பாங்க, சப் கொஸ்டின் சொல்லுவாங்க, துணை கேள்விகள். எனக்கு 32 கேள்வி கேட்டார். துணை கேள்வி விட்டுட்டே இருந்தார் கண்டினியூ. அம்மா அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. நான் ஒவ்வொன்றுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிகிட்டே வந்தேன். நாளைக்கு இந்த பேருந்து எங்கள் ஊரில் விடணும்னு, நாளை காலை இயங்கும்ப, வேறு டவுன் பஸ் மப்சல் ரூட்டுன்னு சொன்னேன், 3 நாட்கள் கழித்து இயங்கும்ப. இப்படி ஒன்று டக்குன்னு பதில் சொல்கிறேன். புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் மலரும் உங்கள் பேருந்து இயக்கப்படும், இப்படி ஏதோ ஒரு வாசி சொல்லுவாங்க. சரி சரி. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டு போடுவாங்க அம்மாளுக்காகவே. வேர்ட்ஸ் நிறைய போடுவாங்க. இதயம் ஆட்சியில் என்று வந்து உங்கள் மக்களுடைய இதயங்கள் குளிர்கின்ற அளவுக்கு அந்த இப்படி நிறைய சொல்லிட்டு வருது. அப்படி 32 சொன்னதுக்கு பிறகு அம்மா மேலே கூப்பிட்டாங்க. அங்கே வந்து நான் முடித்ததுக்கப்புறம் அம்மா மேலே போயிட்டாங்க சேம்பருக்கு. நான் என் கொஸ்டின் முடித்து வர சொன்னான்ட்டு அவங்க மேலேருந்து அந்த நியூ வந்தாங்க. வந்து உங்களை கூப்பிட்றாங்கன்னு போனேன். பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாங்க. ஓகே. இத்தனை கேள்விக்கு பதில் சொல்கிறதுங்கிற வந்து ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தடுமாறுவோம், டேட்டா இருக்காது. அவங்க பார்த்துட்டு இருக்கிற போது இல்லைங்கிற மாதிரி இருந்தது. நான் முடிச்சானே மேலே போயிட்டாங்க. ஏன் போக்குவரத்து துறை உங்களுக்கு கொடுத்தாங்க? ஏதாவது ரீசன் இருக்கா? ரீசன் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொடுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. முத்துசாமிக்கு போக்குவரத்து இருந்தார் 10 வருஷம். அவர் இருந்துக்காட்டி 10 வருஷம் 7 வருஷம் தான் இருந்தாருங்க, 7.5 வருஷம். அவர்கிட்ட நம்மளுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு இருப்பான்னு நினைக்கிறேங்க. அவங்க ஏதோ அவர் வந்து அந்த சைடில் இருந்தாருங்களே ஜானகியம்மாளோட, அதனால் நம்மளுக்கு இதை கொடுக்கலாங்கிற ஒரு ஆர்வம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அவங்க திட்டங்கள் எல்லாம் பிளான் பண்ணி கொடுக்குறவருக்கு அதனால் இருக்கட்டும், போக்குவரத்து இருக்கட்டுங்கன்னு வந்திருக்கலாம். அதுதான் மெயினாக இருக்கலாங்க. டூர் போடுறது நல்லா போடுறாங்க, அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போடுறதுக்கு ஒரு போக்குவரத்து துறையில் இருக்கிறதா நல்லது அப்படின்னு ஓகே ஓகே. அவர் ஹெல்த் கொடுத்தாங்க, மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர் கொடுத்தாங்க, அவர் நல்லா பண்ணார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்லா சீனியர்ஸ் பூராமே நல்லா பண்ணணும். ஒவ்வொரு துறையுமே எல்லார்கிட்டையும் கொடுத்து யாருமே அந்த துறைகளை வந்து பொறுத்தளவுக்கு தொய்வில்லாத பண்ணணும். எல்லாருமே அம்மா என்ன விரும்புகிறாங்களோ அது மாதிரி எல்லாரும் பண்ணாங்க. 96 பிறகு சார்? 96 பிறகு தான் தோந்துட்டுங்களே. தோன்றதுக்கு பிறகு அந்த தோல்வி டைமில் அவங்க எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்லை தொண்டர்களுக்கு எப்படி உற்சாகம் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள் பற்றி கேட்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தோல்வி முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட பர்சனலி பேசுகிற அந்த விஷயங்கள் அன்றைக்கி தலைமை கழகத்தை கூப்பிட்றாங்க, மாவட்ட செயலாளர். தோல்விக்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
அடுத்தது வெற்றி வாகி சுடுவதற்கு என்ன யூகத்தை வகுக்கணுமோ விதத்து காட்டுகிறேன், வெற்றி விரும்பும்னாரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். போல்டு அடித்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க டூர் வரும்போதெல்லாம் கூட்டம் மாதம் கணக்கில் வருது. எங்கே போனாலும் 20,000 பேர் 50,000 பேர் கடலாட்டம் வரானுங்க. ஒரு படுதோல்வி, அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ மக்கள் செல்வாக்கும் உடனடியாக வருது சார்? அது ஏதோ மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னாங்க, ஏதோ நம்ம தவறு பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், ஏதோ மாற்றி இது பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துச்சு. அம்மா இதாயிட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு அவங்க அறியாமலே வந்து ஒரு ஒரு லீடர் இப்படி ஆகிட்டாங்களாங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தது. அந்த எண்ணங்கள் தான் அவங்க வந்து மறுபடியும் பிரைட்டாக வந்தது 2006. 2001 இல்லைங்க, 2000 வந்துங்க 96 2001 ஜெயிக்கிறாங்க. 2001 கூட்டணி வலிமையாயிருது. அப்போ மூப்பனார், காங்கிரஸ், அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டு எல்லாமே நம்மளோட அலையன்ஸ் ஆயிடுறாங்க. ஸ்ட்ராங் அலையன்ஸ். ஒரு டைம் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு தரலையோ சார்? அப்போ என்ன காரணம், எனக்கு கேஸ் நடந்தது. ஓகே. வழக்கு வந்து எம்பேல் போட்டிருந்தாங்க, 3 வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. அம்மா சொன்ன ஒரே வேர்டு, கேஸ் இருக்குது, ஸ்பெஷல் கோர்ட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்னு அதே நாசுக்க சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. அதுக்கு மேலே விளக்கம்லாம் கொடுப்பாங்களா சார்? நான் ஏன் உங்களை பெரிய வயசுல உட்காந்து வச்சு கிட்டையே உட்கார வச்சு காப்பி கொடுப்பாங்க. ஆப்போசிட்லேயே உட்காந்துருப்பாங்க. நம்மளுக்கு இந்த பக்கம் இருந்து அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த பேசவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி இல்லைங்க. அவங்களுடைய இது வந்துங்க, யார் கருத்து சொன்னாலும் கேட்பாங்க, கருத்தே சொல்ல முடியாதுன்னு. அதெல்லாம் தவறானதுங்க. எப்படின்னா எல்லாரும் சொன்னாங்க, ரிலாக்ஸாக கேட்பாங்க. கேட்டதுக்கு பிறகு அவங்க சில முடிவுகளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாம் சொன்ன முடிவுகளையும் நாம் கேட்ட கருத்துக்களையும் வந்து சில நேரங்களில் இப்படி கருத்து சொல்கிறீங்களே தப்பு அப்படிம்பாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து இது கரெக்டு தான்பாங்க. அவங்க சுற்றி இருக்கல கேட்டுருவாங்க, இவர் இப்படி சொல்லியிருக்காரு என்னென்னு. அடுத்த நாள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சொன்னது கரெக்டு தான், அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி பல வகையான இதெல்லாம் வந்திருக்கு, கருத்துக்கள் வந்திருக்கு, கேண்டிடேட் செலெக்ஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி பல இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் யாரை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாவட்ட செயலாளராக உங்கள்கிட்ட கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் சொல்ல முடியுமா சார்? அம்மா இருக்க வரைக்கும் எப்படின்னாங்க, நான் வந்து 2016 முன்னால் நான் தான் எல்லாமே சொல்லுவேன், யார் யார் எங்கே கேண்டிடேட் நிற்கிறதுன்னு. இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் தொகுதியை தாண்டி இந்த மாவட்டத்துக்குள்ளே சொல்லுவோம். ஓகே, இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படி கொடுக்கலாம். அவங்க கேட்பாங்க யார் கொடுக்கலாம் அப்போ சொல்லுவோம். 2011 2016 தான் அந்த கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு எனக்கு. இல்லைங்க, எனக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. 2012 மினிஸ்டர் எடுத்துட்டாங்க, தலைமையில் செயலாளர் எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கன்சல்ட் பண்ணதே பண்ண மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவேங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் வச்சுருப்பாங்க, அவனை கன்சல்டிங் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே முக்கியமான விஐபி இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருவாங்க. இந்த கூட்டணி விஷயத்தெல்லாம் டிசைட் பண்ணும்போது ஜெயலலிதா அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா சார்? அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்களும் நடத்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார், உங்களோட அனுபவங்கள் பற்றி. கூட்டணி எப்படின்னாங்க, 2001 நம்ம கூட்டணி அமைக்கிற போதுங்க, நாம் தான் 2006 நம்ம 96 தோல்வி கண்டதுக்கப்புறம் 2001 அமைக்கிற போதுங்க, அப்போ கம்யூனிஸ்ட் ரெண்டுங்க, காங்கிரஸ் ரெண்டு, இவங்களெல்லாம் போய் கூட்டிகிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரத்தில் வந்து நம்ம கடினமான வேலைங்க, அது எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்து சுலபமான காரியம் இல்லைங்க. அம்மா உடனடியே செய்யணும்னு நினைப்பாங்க. 2011 என்னாச்சுன்னா, வேட்பாளர் நாங்கள் வந்து தேர்வு செஞ்சுட்டு இருக்கிறோங்க. 2011 தேமுதிக கூட கூட்டணி வச்சிருந்தேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, கம்யூனிஸ்ட் நம்மளோட இருக்காங்க. அப்போ சடனாக என்ன ஆகுதுன்னாங்க, வேட்பாளர் அறிவிச்சுறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே அப்போ வந்து திண்டுக்கல் அந்த அம்மா எங்களோட பேசிட்டு இருக்காங்க, பாலபாரதி. ஓகே. அப்போ கேண்டிடேட் டிவியில் ஓடிட்டு இருக்குது, திண்டுக்கல் வேட்பாளர் அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி பேச்சுவார்த்தைன்றீங்க, இப்படி பண்ணிட்டீங்கன்னு அவங்க சங்கடம் ஆயிடுறாங்க. நாங்கள் அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்க எல்லாருமே விஜயகாந்த் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு அம்மா கூப்பிட்டு எல்லோரும் இங்கே வந்துடணும், நம்ம அலையன்ஸ் பேசிடலாம், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தாங்க. வெடியிருக்குள்ளே எல்லாத்தையும் பேசி முடிச்சிருச்சுங்க. விஜயகாந்துக்கு மட்டும் 2 சீட்டில் தான் ஃபைனல் ஆகலை. அன்றைக்கி 11 o'clock ரெடி பண்ணிவிட்டு டே டைம்லேயே எல்லாம் பண்ணி முடித்தோம். அவங்கள்ட்ட என்ன ஆனாங்க, மீண்டும் வந்து நம்ம அலையன்ஸ் உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணும் போகணும், கூப்பிட்டு அரவணைக்கிறது, அவங்க பண்ணுறது என்ன அவன் கேட்குறாங்களோ அதை செய்கிறது, அவனுக்கு திருப்தியாக அவனை பேசுகிறது. அன்றைக்கி கரெக்டாக 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, 5:45 5 முறை கீழே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. 4 இடத்துல உட்காந்து பேசுனாங்க. அம்மாவுக்கு ஒரு அந்த செக்ரட்டரிக்கு ஒரு ரூம் ஒன்றுங்க, அம்மாவுக்கு ஒரு ரூம் ஒன்றுங்க, அம்மா விசிட்டர்ஸ் பார்க்குற ரூம் ஒன்று, எல்லா இடத்துலையும் டைனிங் ஹாலில் எல்லாம் சாப்பிட்ற டிஃபன் சாப்பிட பேசிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாம்
சீட்டு வாங்குறது மட்டும் இல்லைங்க, இடம் கொடுக்குறது மட்டும் இல்லைங்க, இடத்தையும் ஒதுக்கணுங்களே கூட்டணியில். இந்த இடம் கொடுக்கணுங்களே, அது பெரிய கடினமான வேலைங்க. அங்கே போனையில் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் பேசுகிறங்கிறது வந்து அம்மா சொல்லிட்டாங்க வாங்கன்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியோடு தான் வந்தாங்க. வந்து சொன்னதில் உட்காந்து பேசுகிறது 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2 மணி டீ சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே பேசிட்டு எல்லாம் முடித்தோம். கடைசியில் வந்து விஜயகாந்த் முடிக்கிற அடுத்த நாள் காலையிலைங்க. அவங்க தளபதிகளை மாவட்ட செயலாளர்களை எந்த அளவுக்கு நம்புவாங்க சார்? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க நம்புவாங்க. முழுமையாக அவங்க கையில் ஒப்படைச்சிடுவாங்க. பார்த்துக்கிட்டே சொல்லிடுவாங்க. அதில் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாருமே அதில் இருப்பாங்க. ஒரு 7-8 பேர் 6-7 பேர் இருப்பாங்க. எல்லார்ட்டையும் ஒப்படைச்சிடுவாங்க. ஒவ்வொரு டைமுக்கு ஒருத்தர் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 3 பேர் ஒரு இருந்தோன்னா அவங்க அப்புறம் 2 பேர் வருவாங்க. இப்படி மாறி இருக்குங்க. ரொட்டேஷன் மாதிரி. அது இது எப்படி டிசைட் பண்ணுவாங்க சார்? அது அவங்களோட மைண்ட் செட்டப் தானுங்க. அவங்க எப்படின்னா ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்குவாங்க. ஆனால் கேம்பெயின் பொறுத்தளவு ஃபுல்லாக நான் 2006-11 மறுபடியும் நீங்கள் வந்துடுறேன். எம்எல்ஏ ஆகிறீங்க. 2006ங்க, 2011, 2016, 2021. நாடாளுமன்றத்துக்கு நடுவில் ஏதாவது? நாடாளுமன்றத்தில் எப்படின்னா 98 நாடாளுமன்றத்தில் நடக்கும். அப்போ நடக்கிற போது நம்ம 96ல் வீழ்ச்சி ஆயிருதுங்களா, 98 நடக்கிற போது அப்போ வந்து அலையன்ஸ் நம்ம இது பண்ணுறாங்க. அத்வானி வர்றாரு, வைகோ வர்றாரு. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் ஒன்று வருதுங்க, ரைட் கம்யூனிஸ்ட். நாங்கள் ஸ்ட்ராங் அலையன்ஸுங்க. அப்போ திருநெல்வேலியில் ஒரு பெரிய ரேலி நடத்துகிறேங்க. அது ஃபுல்லாக இன்சார்ஜ் நான் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. காலேருந்து மாநாடு நடந்துருக்கு. அந்த கூட்டம் வர க்ரௌடு, அவங்களுக்கு ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது. 4-5 பேர் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு 4 பேருங்க. இந்த ரேலி, இந்த ஊர்வலம் மற்ற எல்லாமே நம்ம அதை பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. அப்போ நான் வந்து பிஜேபியோடைய அலையன்ஸ் அப்போ பெரிய இதாச்சுங்க. நல்ல ரிசல்ட் வந்ததுங்க. அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்குள்ளே இதாச்சுங்க. 99ல் வந்து ஆட்சி காலத்து. அதுக்கப்புறம் நாங்கள் நின்னங்க. நாங்கள் அப்போ வந்து ஒரு 11 தொகுதியில் ஜெயித்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றங்கள் வந்துன்னு வச்சுங்களேன். இப்போ 2011 மறுபடியும் கேபினெட்குள்ளே வரீங்க. அப்போ செஞ்ச விஷயங்கள்லாம் சார், அதாவது அக்ரிமெண்ட்ஸ் வந்துங்க, நிறைய மாற்றங்கள் வரும். அம்மாவும் ரொம்ப லைக் பண்ணாங்க. நாங்கள் 2 முறை இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே 2001 இந்த வீட்லிங்க. ஓகே, நம்ம பேசிட்டு இருக்க வீட். ஆமாங்க. 2011 இங்கே ஸ்டே பண்ணாங்க. மோஸ்ட்லி அப்படி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்களா சார் அவங்க, இல்லை எப்படி சார்? இல்லைங்க, இது வரைக்கும் பொலிட்டிக்கல் இருக்கிறது என் வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் தங்கியிருக்காங்க. ஓகே, வேறு யாரும் இது தங்கினது எனக்கு தெரியல. தங்கியிருக்கலாம். முதல்ல என்ன நினைக்கிறேங்க, இப்போ நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த மாதிரி தங்கலி. இந்த கேம்பெயின் நான் தானே போகிறேங்க. அப்புறம் அவங்க 2011 வரும்போதுங்க அங்கே ஹெலிபேட் போட சொன்னாங்க. ஹெலிபேட் அங்கே போட்டிருக்காங்க. ஒன்றுமே அது அப்படியே தான் இருக்குது. வீடெலாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? வீட்டை பார்த்துட்டு இங்கெல்லாம் இருக்கிற இயற்கை சூழ்நிலைலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அட்மாஸ்பியரோடு இருந்தால் நல்லாயிருக்கு, நான் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மிஸ்ஸஸ்க்கு சொன்னாங்க. ஓகே, இங்கெல்லாம் பேர்ட்ஸ் நிறைய வருங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் மயில் பார்த்தோம். ஆமாம், மயில் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த கிளிகள் ஒரு 500 கிளிகள் வரும். சரி, நீங்கள் வந்தீங்களா அந்த டைம் தெரியல. காலையில் போயிருங்க, எங்கே போகவும் தெரியாது, எங்கே வரும் தெரியாதுங்க. அதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் இருந்தால் மட்டும் தான் வரும். இந்த பறவை இனங்களே உங்களுக்கு தெரியும். பாதுகாப்பு இல்லைன்னா அந்த இடத்துக்கு வராது. எங்கே தனக்கு பாதுகாப்பு இருக்கோ அந்த இடத்துல தேடி போகும். இயற்கையே அப்படி தானே, உங்களுக்கு வந்து பறவை இனங்களே இப்படி தான் இருக்குது. அதனால் எங்கள் பறவை இனங்களுக்கு இருக்கிற ஒரு இது புயலோ சூறாவளி காற்று வரும்போது அது போய் ஒரு இடத்துல சேஃபாக போயிடும். ஃபேமிலியோடலாம் அட்டாச் ஆவாங்களா? ரொம்ப அட்டாச்சாக வந்து சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு 2011 கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வர்றீங்க, நாம் தான் வின் பண்ணுறோம், ஒரு 3 நாள் நீங்கள் தங்கணுன்னு எங்கள் மிஸ்ஸஸ் சொன்னாங்க. ஓகே, இங்கே அந்த இடத்துல சோஃபா போட்டு தான் சொன்னாங்க மிஸ்ஸஸில். அவன் காலில் வந்து ஆசீர்வாதம் நான் வாங்கிட்டு அப்போ அடுத்தது வந்து சேலம் கேம்ப்பு. கோவக்காரங்க வேகமாக டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அது எல்லோரும் சொல்கிறது வந்துங்க ஒரு தவறானதுங்க. எப்படின்னா அவங்கள அப்படி ஒரு இமேஜ் பண்ணி விட்டாங்க, வேண்டாத ஒரு பண்ண இமேஜுங்க. அப்படிப்பட்ட இதே இல்லைங்க. அவங்க வந்து கோவப்படுறதும் மற்றெல்லாம் தங்கள் வந்து ஏதாச்சும் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற போது சில பேர் வந்துங்க அது நடக்கலைன்னா இது மாதிரி சொல்லிடுறாங்க, அவங்களோட போன கோவிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு லீடராக இருந்திருக்க முடியாதுங்க. அவர் மனிதநேயம் முக்கியம். எல்லார்ட்டையும் அனுசரித்து பண்ணுவாங்க, எல்லார்ட்டையும் பழகுவாங்க. நிறைய என்ன நினைக்கிறாங்கன்னா டிஸ்டன்ஸாக பார்க்குறவனுக்கு அப்படி தெரியும், க்ளோஸாக பார்க்குறவனுக்கு அதோட நல்லா தெரியும். அவங்களுடைய அன்பு பற்றி ஒன்று சொல்லணுன்னாங்க. ராஜீவ்காந்தி வந்துட்டு போகிறவங்க அவங்க வீட்டில் தான் நைட் டின்னர் முடித்து வெளியே வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அவங்க போர்ட்டிக்கோட வந்து ராஜீவ்காந்தி கிளம்பிடுறாங்க. அதுக்கு பிறகு அங்கே டின்னருக்கு நம்மளை உட்கார சொல்கிறாங்க. சட்டை உரம் நனைஞ்சி கச்சன்னு இருக்குங்க. அந்த வேத்து அந்த வெறும் எம்எல்ஏ தான். அப்போ வெறும் எம்எல்ஏ தான் நீங்கள்? அப்போ எம்எல்ஏ எல்லாம் வேத்து மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளர். அப்போ வந்து என்னாச்சுன்னா வேத்து சொட்டிங் ஆயிடுது. கொள்கை உறவு செயலாளர், கட்சியோட கொள்கை உறவு செயலாளர் நீங்கள். ஓகே.
அப்போ வந்துட்டு வேர்த்து போத்து போயிருதுங்க எல்லாமே. ஏடா போய் உள்ளே எப்படி உட்காரது எனக்கு கூச்சம். அம்மா அவங்கள கூப்பிட்டாங்க. சரிம்மா நீங்கள் வந்து உடனடியாக போய் அதுக்கு இங்கே சாப்பிட்டு போக சொல்லிடுங்க அப்படின்னு போயிட்டு மேலே போயிட்டாங்க. மேலே போகணும் என்ன நினச்சா தெரியலைங்க, மறுபடியும் டக்குன்னு ஸ்டெப்பில் கீழே வந்துட்டாங்க. நான் சாப்பிட்ருக்கு நான் எந்திரிச்சிட்டேங்க. அவன் வந்தபோது இன்றைக்கி அப்படியே அந்த இதில் டைனிங் டேபிள் இருந்தவங்க பார்த்தோன்னே எந்திரிச்சிட்டிங்க. நான் எந்திரிச்சு இந்த மாதிரி எந்திரிக்கூடாது, சாப்பிட்ற போது உட்காந்து சாப்பிட்டுட்டு யாராக இருந்தாலும் அப்புறம் தான் நீங்கள் வந்து எந்திரிக்கணும். ஓகே. அந்த பாசமெல்லாம் வந்து ஒரு தாயிட்ட கிடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு நான் மறக்கவே மாட்டேன் லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரி விஷயம்னா என்ன சார்? வீர வரலாற்று வெற்றி விழா மாநாடத்துலங்க. அப்புறம் அந்த சால்வு பற்றி ஓகே. இது ஓகே. சால்வு பற்றி பாராட்டினேன். இந்த மாதிரி யாருனாலையும் செய்ய முடியாது இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி. நானும் கண்ணப்பன் அழகு திருநாவுக்கரசு 3 வந்து ஆர்கனைஸ் மிக பிரமாணமாக இருந்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்தாங்க. 18 மணி நேரம் பார்க்குறாங்க. அந்த நதி வெடி வரைக்கும் 5:30 மணிக்கு முடியிட்டாங்க. போய் ரூமுக்கு போயிட்டுங்க 7 மணிக்கு ரெடி ஆகிட்டாங்க. 7 மணிக்கு ஹெலிகாப்டருங்க 4 ரூட்டுங்க. இப்போ திண்டுக்கல் ஒரு ரூட்டுங்க, அங்கே வந்து இங்கே வந்து கன்னியாகுமரி ஒரு ரூட்டுங்க, ஒரு 4 ரூட் இருக்குங்க. இந்த 4 ரூட்லேயும் ஹெலிகாப்டரில் வந்து இந்த கூட்ட கீழே இருக்கிறவங்க வரலீங்களே, பேரணி நடக்கிற இடத்துக்கு அம்மா பார்க்க நெருங்க முடியலைங்க. அப்போ இந்த ஹெலிகாப்டர்லேயும் போய் அவங்க வந்து கீழே ஓரளவுக்கு ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே 500 அடிக்குள்ளேயே போயிட்டு கையாட்டிட்டு வர்றாங்க. சும்மா லாரியில் இருக்கிறவங்க, வண்டியில் இருக்கிறவங்க, பஸ்ஸில் இருக்க மேலே ஏறிட்டு கத்துறாங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4, 5, 6, 7 கிலோமீட்டர், இப்படி ஒரு 7 கிலோமீட்டர், அப்படி ஒரு 7 ஒரு ரவுண்ட் அடித்து போட்டு வந்து ரூம் போயிடுறாங்க. இது அன்னைக்கு பேரணி நடந்த அன்னைக்கு. அடுத்த நாள் தான் மகாநாடு ஸ்டார்ட் ஆகிருங்க. அப்போ மகாநாடு ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு நம்மளை போட்டாங்க. ஃபுட்டு கொடுக்குறது. ஃபுட்டு கொடுக்குறது கடினமான வேலைங்க. அதில் எனக்கு ஒரு கமிட்டி போட்டுருந்தாங்க, ஒரு 10 பேர் உள்ள கமிட்டிங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு மைக்கு கையில் கொடுத்து எந்த இடத்துல அந்த ஃபுட்டு போய் சேரலையோ அந்த இடத்துல கொடுக்கணும். நாங்கள் செஞ்சது 4 இடத்துலைங்க. உள்ள சிட்டிக்குள்ளே கொண்டு போகணுங்களே. புரியுது. 250 வண்டி போட்டோம். ஜீப் கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு அதில் அடிக்க கொண்டு போய் போட்டே இருக்கணும். போட்டலாம் பாக்ஸ் ஆகி. அப்போ அம்மா வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்தாங்கன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் பண்ணிட்டோமா முழுசாக சில இல்லைன்னு வச்சுக்கோ, 1-2 ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க வச்சு கத்திட்டான்னு வச்சுங்க, எனக்கு இப்படி சாப்பாடு வலி இப்படி கை கட்டிடுவோம், ஊமிச்சாடை கட்டிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம் பிடிச்சி தீர்ந்துதுங்க, ஏன் அங்கே போலிட்டுருவாங்க. அதுக்காக மேக்ஸிமம் நாங்கள் கவர் பண்ணிட்டோம்மா அப்படின்பா. திருப்தியாக இருந்தாங்க. இந்த மகாநாடு முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ஃபண்டு கொடுத்தோம். அந்த கலெக்ஷன் பண்ண ஃபண்டில் வந்து 37 லட்சம் கொடுத்தோம் திருப்பி. அந்த காலத்துலேயே கொடுத்து பாக்ஸில் வச்சு கொடுத்து நானும் கண்ணப்பன் அவங்க இப்போ சென்னை வந்து அங்கேயே அப்போயே சால்வ் எனக்கு பாராட்டி அவருக்கு சால்வ் போட்டாங்க, கண்ணப்பனுக்கு 2 பேருக்கும் போட்டாங்க. வாங்கின இந்த ஒரு விஷயம் வந்து என்னை பார்த்து அவங்க கோவப்பட்டாங்க, அதை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்க நினைவு சார்? அந்த மாதிரி ஒரே இடத்துல வந்ததுங்க. கோவப்படுறங்கிறது வந்து எப்படின்னாங்க, கோவப்படல, ஏன் இப்படி சொல்கிறீங்கிற மாதிரி கேட்டாங்க. இடைத்தேர்தல் வந்து புதுக்கோட்டைங்க. அப்போ கேண்டிடேட் செலெக்ஷனுங்க. நான் வருவாய்த்துறை அமைச்சருங்க. இயர் சார் இப்போ 11 அந்த பீரியட்லையா? 2012. ஓகே சார். அப்போ என்னாச்சுன்னா நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கேன். 11 விவசாயத்துறைங்க, ஐடி, அப்புறம் ரெவன்யூ. அப்போ என்னாச்சுன்னாங்க, நான் திடீர்னு கார்த்திக் தொண்டைமான் அப்படின்ட்டேன். கார்த்திக் தொண்டைமான் தான் பெரிய ராஜாக்களாச்சு. திடீர்னு அம்மா என்ன சொன்னாங்க, ஓ ராஜாக்களை தான் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களா, கட்சிக்காரன் ஏழையாக இருக்குன்னு நிறுத்தக்கூடாதான் அப்படின்னாங்க. இல்லைம்மா அப்படி இல்லைங்க, இடைத்தேர்தல் கம்யூனிஸ்ட் நின்றுடா, நாம் நிற்கிறோம், நம்ம கூட்டணியில் இருந்தாங்க, ஆகவே அப்படி ஒரு கொஞ்சம் அறிவுமான முகம் வந்து மைனஸ் ஆகக்கூடாது ஓட்டு, இந்த கேண்டிடேட்னாலும் மைனஸ் ஆகாது கேண்டிடேட் வேணுங்கிறனால தான் வார்த்தை சொல்லிட்டோமா, தவறாக தான் மன்னிச்சிக்குமா அப்படின்னு நான் கும்பிட்டேன். அப்போ விஸ்வநாதன் இருந்தார், அப்போ வந்து ஓபிஎஸ் இருந்தார், இன்னொருத்தர் யார் இருந்தாங்க, 4 பேர் இருந்தப்போ கூப்பிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. எல்லோரும் அவர் சொல்லுறது நம்ம கரெக்ட் அப்படின்னாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட், அவர் சொல்லுறது கரெக்டம்மா, அவர் தான் போட்டால் நல்லா இருக்குன்ட்டு வைத்திலிங்கம். அப்போ சொன்னதே அம்மா சரி ரைட் எல்லோரும் சொல்கிறீங்க. பெல் அடித்தாங்க, கேண்டிடேட் நேம் போட்டு இப்போ டிக்ளேர் பண்ணுறேங்க, 10 நிமிஷம் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்தால் டைப் பண்ணியாச்சு, வந்தாச்சு, சைன் பண்ணாங்க, டிக்ளேர் பண்ணியாச்சு, போய் ஃபீல்டு போய் வேலை பண்ணிட்டாங்க. அது ஒன்று தான் அம்மா வந்து என் பேரில் கொஞ்சம் மாற்றி நீங்கள் சொன்னது ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு. அவர் ஜெயிச்சிட்டார்ல? ஜெயிச்சா, நல்ல ஓட்லேயே ஜெயிச்சாங்க. ஓகே. அந்த நேரத்தில் அவங்க என்னங்க பெரிய ஆட்கள் நிறுத்துறதா வேண்டியது இல்லைங்க. அவங்களுடைய மனநிலை எப்படின்னாங்க,
நம்ம கட்சியில் 7000 நிறுத்தி காட்டணுங்கிறது நிறைய நிகழ்வுகளும் அப்படி நடந்திருக்கல சார். திடீர்னு பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாரு, அவர் தான் கேண்டிடேட். கேண்டிடேட். நீங்கள் அம்மா காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் பவானி கருணாகரன் பேர், அந்த அம்மா பேர். சாதாரண குடிசையில் 2 ஆடு தான் இருந்தது. நீங்கள் ஏரி மேலே குடிசையில் 2 ஆடு. இந்தியா டுடேல எழுதியிருப்பாங்க, 5 லட்சம் பிரதியில் அவங்க பேர் போட்டோ வந்திருக்கு. குடிசையில் வாழுகின்ற யாராக அவரை கூட கோட்டையில் அனுப்பக்கூடிய சக்தி அம்மாவுக்கு இருக்குன்னு சொல்லி பெரிய ஆர்டிக்கல் எழுதினாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய டேலண்ட்டே அப்படி தானே. பொது தொகுதியில் ரிசர்வ் ஹால் நிறுத்துவாங்க, அப்புறம் முஸ்லீம் இடத்துல வந்து ஜென்ரல் ஹால் நிறுத்துவாங்க, எதவெல்லாம் வெட்டி விட்டு காட்டிடுவாங்க. அவங்கள பார்த்து நான் இன்றைக்கும் பூரிச்சு போகிற ஒரு விஷயம், அவங்க எப்படினாங்க ஒரு காரியத்தை எடுத்தாங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் பார்ப்போம். அவங்க சொல்கிற போது பார்த்தா என்ன முடியுமான்னு நம்ம நினைப்போம். ஆனால் கடைசியில் பார்த்தா அதுதான் மாபெரும் வெட்டியாக இருக்கும். ஓ, நம்ம லீடர் ஒன்று சொல்லிட்டான்னு அவ்வளோதான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இப்போ அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்கும். சொன்னாங்களே நம்ம நடக்குமா அப்படின்னு கூட நம்ம ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குங்க. சொல்லிட்டாங்களே அப்படி முடியுமா அப்படிங்கிறது. ஆனால் எதை சொன்னாலும் அவங்களால அதை வெற்றி பெற முடியும். அவங்க சொன்ன இடத்துக்கு அந்த இலக்கு கொண்டு போக முடியுங்கிறது நேரடியாக பார்க்குற போது நம்மளுக்கு அப்படியே மற்றற்ற மகிழ்ச்சி மட்டும் இல்லைங்க, வாழ்நாள் இப்படி ஒரு லீடர் நான் பார்க்குறேமேங்கிற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியில் கூட அவர்களுடைய ஆட்சியை கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க ஒரு இரும்பு பெண்மணி, அதிரடியாக சில விஷயங்களை செய்வாங்க அப்படின்லாம். ஈவன் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு சீனியர், செங்கோட்டையன் மாதிரி சீனியரை திடீர்னு கேபினெட்லேருந்து தூக்குறது வந்து அம்மாவோட தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது எப்படின்னாங்க சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள். அது மனிதனுக்கு எப்படின்னாங்க அஸ்ட்ராலஜி ஒன்று சொல்லும், நேரம் காலம்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த நேரம் காலங்கள் வந்து எப்படி மனிதனுக்கு இயங்குதோ அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருந்தாலும் சர்வீஸ் பண்ணாலும் கூட அந்த சூழ்நிலை ஸ்ட்ரகிள் வருங்க. அப்படி வர்றபோது சில பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுறது. மனித வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் சொல்லுவோம், வாழ்க்கை ஒரு வட்டம். ஆமாம், அந்த வட்டத்துக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தருக்கு சில பேருக்கு வந்து வாழ்நாள் பூரமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாங்க இருக்கிற காலத்தில் வந்து பேரண்ட்ஸோடு இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தாங்க இண்டிபெண்ட்டாக வர்றபோது சில ஸ்ட்ரகிள் வரும் அவங்களுக்கு, அதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் சில பேருக்கு அந்த நேரத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சில காரணங்கள் இருக்குது. சில காரணங்களும் இருக்கலாம். உங்களுக்கு பர்சனலி ஆனால் ஒரு ஊன் பண்ணல காரணங்களும் இருக்கலாம், காரணம் இல்லாமலும் இருக்கலாம். சில எதிர்கால திட்டங்களைங்க சில நிலைகள் அது சொல்கிறது சரியாக வருமானு தெரியலிங்க. அவங்களே என்னை எடுத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணாங்க. சீஃப் செக்ரட்டரியே சொன்னாங்க 2வது நாள், செங்கோட்டையன் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குன்னு சொல்லி. அப்படிலாம் பண்ணுவாங்களா சார்? சொல்லியிருக்காங்க. ஓகே. சொன்னது இப்போ சாட்சி இருக்கிறது பரமேஸ்வர் இருக்கார், அம்மன் ஆயில் இருக்காருங்களே, அவர் தான் இருக்குது சாட்சி. அவர் வாக்கிங் போவாங்க சீஃப் செக்ரட்டரி. அவங்க பக்கத்தில் இருந்து அண்ணா நகர், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயும் அவரோட போயிட்டு இருக்கும்போது உங்கள் ஆளுக்கு தைரியமாக இருக்குது சொல்லுங்கள், அம்மா இடத்துல அவனுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, அவர் வேலை நல்லா மதிப்பு மரியாதை இருக்குது, நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லி விட்டது. எப்படிங்க, அவர் வந்து ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் எடுத்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம், அம்மா மனசில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு போயிட்டார். செங்கோட்டையன் அவர்களே முதல்வர் ஆகணுங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சீனியர் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லலாமா? அது குறித்து 3 தடவை நான் வந்து இந்த கட்சியில் வந்து பிளவு ஏற்பட்டு பார்த்தேன் நிறைய. இனி நம்ம கட்சி உடைஞ்சதுன்னா நம்மளை காப்பாற்ற முடியாது, யார் வேணாலும் இருந்தாலும் நான் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு பண்ணுவோங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாருமே ஃபுல்லாக இருந்து பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒருமித்த கருத்தில் அந்த அம்மா சொன்னது சரிட்டு. ஆல்ரெடி அரசியலில் இருக்கவங்களுக்கு அந்த நாற்காலிங்கிறது ஒரு கனவு தானே, அதை தான் நீங்கள் ட்ரை பண்ணணும்லாம் உங்களுக்கு தோணவே இல்லையா? யார் நினச்சிருந்தாலும் கட்சி வேணால் போயிடும் சிந்திச்சிருந்தேன். நான் மட்டும் இல்லைங்க, மற்ற மனசில் யார் மனதில் இருந்தாலுமே அந்த எண்ணங்கள் இருந்ததுனாங்க சூழ்நிலை எனக்கு ஒரு அழுத்தம் கூட, மன அழுத்தம் கூட இல்லைங்க. ஹாப்பியாக சொன்னேன், சந்தோஷமாக. அவர் தான் நம்முடைய குழு தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு. நிறைய பிளவுகளை நான் பார்த்துருக்கேன், அது நடந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணத்தில் ஓடிட்டே இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை விப்ரேஷன் வந்துட்டே இருந்தது. அப்போ பன்னீர்செல்வம் அவர்களுடைய பிரிவையும் அப்படி தானே பார்ப்பாரு செங்கோட்டையன். நிறைய மூத்த தலைவர்கள் இன்க்ளூடிங் செங்கோட்டையன் அவர்கள் வரைக்கும் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கட்சி பிரிஞ்சவர்கள் எல்லாரும் இணையணும், நம்ம இன்னும் வலுவாகணும், அடுத்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற விஷயத்த பேசுனாங்கிறது ஒரு 20 நாட்களாக எல்லா ஊடகங்களையும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இது குறித்து சந்திச்சிங்களா? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?